நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது 5வது மாதம் வந்து நாத்தானாக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நிகழ்வு தான் இது. எங்கள் அத்தை வீட்டில் செஞ்சு போட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அவங்க தங்கச்சி அவங்க செஞ்சு போட்டாங்க சிம்பிளாக. அவங்க செஞ்சதுக்கப்புறம் தான் அப்புறம் பெருசாக 9 மந்த்தில் செய்வாங்க இல்லையா, அந்த வளகாப்பு செய்வாங்க. அப்போ ரிலேட்டிவ்லாம் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்ருந்தாங்க. இந்த குறுக்காலங்கிறதுலையும் ஓடிட்டுருக்கானே இவனுங்க வந்து நாத்தனா வீட்டு பசங்க, சஞ்சு சபரி, இவனுங்க 2 பேரும். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்தை வீட்டு ரிலேட்டிவ் இவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்காங்க. இவங்க பேர் வந்து சரசம்மா. ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்க வந்து மேரேஜே பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுவாங்க. அப்புறம் அவங்க வந்து நின்று எங்களுக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டு சஞ்சு சபரி பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. எனக்கா அன்றைக்கி வேறு செம்ம பசி. நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பான்னு சொல்லி நான் படம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்தையோட அவங்க தங்கச்சி. அவங்க வந்து அடுத்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. சஞ்சு சபரி இந்தாண்டி ஓடிட்டே தான் இருந்தானுங்க. என்னதான் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் கூட வீட்டில் குழந்தைங்க இருந்தால் தான் தனி சிறப்பு. அப்புறம் அந்த அம்மா சரசம்மா மறுபடியும் வந்து எங்களுக்கு நெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊரு கண்ணு எல்லா கண்ணும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெட் எடுப்பாங்களே, அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கோ செம்ம பசி, யாரோ என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதான் வந்து பூஜை ரூமு, ஹாலில் வச்சுருப்போம் சின்னதாக. அப்புறம் இது நாத்தனா அந்த அம்மா அரைஞ்சி புடவை கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்களும் திருவண்ணாமலை தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.